மக்களே வணக்கங்க. நம்ம வந்துட்டு காலையில் வந்துட்டு செங்கீரையோட விதைகள் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விதைகளை வந்து தூவி விட்டுலாங்க. ஸோ இதோட செங்கீரை அப்படிங்கும்போது தண்டுக்கீரை மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு இலை, அதோட தண்டு, அதுக்கப்புறம் பூக்கள் கொண்டு ஒரு பீட்ரூட் கலரில் வரக்கூடியது. அவ்வளோ ஒரு அடர் சிவப்புன்னு சொல்லலாம். ஒரு மெரூனும் இல்லாமல் ஒரு மெஜந்தா அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டார்க் கலர், ஒரு பீட்ரூட் கலர் எப்படி இருக்குமோ, பீட்ரூட்டோட தோல் எப்படி இருக்குமோ அதே கலரில் அந்த செடி ஃபுல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு வகையான கீரை, தண்டுக்கீரை கிடையாது. இது வந்து ஒரு வகையான கீரை தான். நல்ல ஒரு செடியிலேருந்து அது வேர்லேருந்து அதோட பூக்கள் வரைக்குமே வந்து நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கிறது. இதுக்கான விதைகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விதைகளை வந்து நம்ம இன்றைக்கி தூவி விட்டுறலாம். இந்த கீரையுமே வந்துட்டு மற்ற கீரை மாதிரி தான், வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி நம்ம தோட்டத்தில் விதை போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பெருசாக பராமரிப்பு இருக்காது. நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய கீரை. நம்ம ஒரு தடவை விதைகள் போட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 தடவை வரைக்குமே அதுலேருந்து நம்ம அறுவடை எடுக்கலாம். அதுவே ஈஸியாக விதைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி செடிகளை வந்து ப்ரொபகேட்